வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் செம டேஸ்ட்டாக ஒரு முட்டை வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரலாம் பாருங்கம்மா. வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 5 ஸ்பூன் ஆயில் போட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்கம்மா. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன், ஒரு பீஸ் பட்டைமா, ஒரு லவங்கம், ஒரு பிரியாணி இலை. கடுகு பொரிஞ்சிச்சுங்கம்மா. 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதக்கிடுங்கம்மா. பாருங்கம்மா, வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணியிருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனுங்கம்மா. கருவேப்பிலை தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கம்மா. தக்காளி நல்லா நசுங்கி நல்லா வெந்துடணும். பாருங்கம்மா, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி இருக்கிறதே தெரியல பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இந்த டைமில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூனுங்கம்மா, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுங்கம்மா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலாலாம் போட்டு நல்லா மிக்சிங் ஆகிடணும். மசாலா எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணுமா. நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் ஆகி மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுன்னா அப்போ தான் முட்டை வறுவல் நல்லா டேஸ்ட் கொடுக்குமா. நம்ம தண்ணி ரொம்ப ஆட் பண்ண போதில்ல, ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் போட போகிறோம். பாருங்கம்மா, நல்லா வதங்கிடுச்சுமா. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க, போதும். அந்த நல்லா கிளறி விட்டு அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிடணும். ஆயில் மேலே வர அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடணும். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் நல்லா ட்ரை ஆகிடும். பாருங்கம்மா, தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு ஆயில் இந்த மாதிரி மேலே வந்துச்சுன்னா நல்லா கிரேவியாக வந்துச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா இருக்கு பாருங்கள். டைமில் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 5 முட்டை ஆட் பண்ணுறேம்மா. இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கீரல் போட்டுங்க. அப்போ தான் மசாலா உள்ள காரம் இறங்கும். அடுப்பு தீ ரொம்ப குறைச்சி வச்சுடுங்கம்மா. குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்படியே பெரட்டி போடுங்க. இந்த டிஷ்ஷு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்குமா. இதுக்கு தான் அதுக்கு தான் கிடையாது, எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகும். எது கொண்டாலும் சாப்பிட்லாம் நீங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 நிமிஷம் முட்டை போட்டு 2 நிமிஷம் தீ குறைச்சி வச்சு அப்படியே வைங்க. முட்டை வேகட்டும். பாருங்கம்மா, 2 நிமிஷத்தில் நல்லா முட்டையில் அந்த கேப் இருக்கிறதுனால நல்லா மசாலா ஊறிடுச்சு. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு சூப்பரான முட்டை வறுவல் ரெடி. நம்ம எப்படி இருக்குன்னு டிஸ்பிளேயில் பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா.